ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1637வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் 8ஆம் பத்தினை அனுபவித்து வந்தோம். அனத்தியன காலத்திற்கு முன்பாக முதல் 4 திருமொழிகள், 8ஆம் பத்தின் முதல் 4 திருமொழிகளை அனுபவித்து நிறைவு செய்திருந்தோம். திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம், திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் திருமொழிகள் முழுக்க 8ஆம் பத்திலே இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இனி அனத்தியன காலம் முடிந்த பின்பு இன்று முதல் தொடர்ந்து நாம் இந்த பெரிய திருமொழியின் 8ஆம் பத்தினை 5ஆம் திருமொழியிலிருந்து ஆரம்பித்து அனுபவிக்கலாம். அதிலே இன்றைக்கு 5ஆம் திருமொழிக்கான ஒரு சிறு முன்னுரையை பார்க்கலாம். எம்பெருமானோடு கூட பெறாத வருத்தத்தினாலே தலைவி மிகவும் மேனி மெலிந்து துவண்டு கிடந்தாள். அவள் மகிழ்ச்சியாயிருக்கும் போது கூந்தலில் மலர்களை சூடியிருப்பாள். அவற்றில் உள்ள தேனை பருக வண்டுகள் மொய்த்து கிடக்கும். இப்போது வருந்தி இருக்கும் நிலையாதலால் தலையில் உள்ள பூவும் வாடிப்போய் தேனுமில்லாத நிலையில் முன்பு மது உண்ட வாசனையினாலே இப்போதும் வந்து உண்ணலாம் என்று பார்த்து வண்டுகள், தும்பிகள் வந்து மொய்க்க பார்த்தன. அதை பார்த்த நாயகி, தலைவி, உனக்கு இப்போது என்ன உணவு இருக்கிறது? என் தலையில் பூவும் மதுவும் உண்டாகும்படி செய்தால் உனக்கு உண்பதற்கு உணவு கிடைக்கும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? திருக்கண்ணபுரத் எம்பெருமானின் திருமுடி மேல் உள்ள திருத்துழாய் மேல் படிந்து அதன் மணத்தை இங்கே கொண்டு வந்து ஊது. எம்பெருமான் சம்பந்தமான ஏதோ ஒன்றை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தால் அது திருத்துழாயாக இருக்கலாம், திருத்துழாய் செடியாக இருக்கலாம், கொம்பாக இருக்கலாம், அல்லது மண்ணாக கூட இருக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய அந்த திருத்துழாய் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானின் திருமுடி மேல் இருக்கிறது. அதன் மேல் படிந்து அந்த எம்பெருமானின் வாசத்தோடு கொண்டு வந்து ஊது. பிறகு உனக்கு இங்கே உண்பதற்கு முன்போல கிடைக்கும். ஏனென்றால் அந்த திருத்துழாய், எம்பெருமானின் திருத்துழாய் என்னுடன் வந்து சேரும்போது, அந்த மனம் சேர்ந்தாலே நான் பழையபடி மகிழ ஆரம்பித்து விடுவேன். மகிழ்ச்சியாக இருக்கும்போது கூந்தலிலே மலர்களை சூடுவேன், மலர்களிலே தேன் இருக்கும், தேனை நீங்கள் பருகி மகிழலாம் என்று சொல்லி தும்பிகளை வேண்டினாள். எம்பெருமானிடம் தொடர்புடைய ஏதோ ஒன்றினை கொண்டு வந்து தன் களைப்பினை போக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சில தும்பிகளை அனுப்பினாள் நாயகி. அந்த தும்பிகள் கருத்தறிந்து காரியம் செய்யும் என்றும் தனது நிலைமையை எம்பெருமானுக்கு அறிவித்து அவனை கொண்டு வரும் என்றும் தானும் அவனுமாக அனுபவித்திருக்கலாம் என்றும் இவள் பேராவல் கொண்டிருந்தாள் நாயகி. ஆனால் அந்த தும்பிகளோ இவள் பேச்சை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. அப்படி காதிலே போட்டுக்கொள்ளாமல் தன் ஜீவனம் தேடி ஓடிப்போயின. அதற்கு உணவு வேண்டுமல்லவா, அடுத்த பூக்களையும் அதையும் தேடி சென்று விட்டன. எம்பெருமானோ வரவில்லை. அவளை துன்புறுத்தும் பொருள்கள் மிகுந்தன. அவற்றின் தாக்குதல்களை, அதாவது அவளை துன்புறுத்தும் பொருள்களின் தாக்குதலை பொறுத்து கொண்டிருந்தாள் நாயகி. ஏனைய பொருள்களை கண்களால் பார்த்தாவது பொழுது போக்கலாம் என்றால் அதுவும் முடியாதபடி கண்ட இடமெல்லாம் இருள் மூடியது. பகல் சென்று இரவு வந்தது. நல்லன பயப்பன சொல்லுவாரையும் தன்னை அழைத்து அழைப்பாரையும் தேடிக்கொள்ள வேண்டும்படியான நிலை ஏற்பட்டது தலைவிக்கு. தலைவி தானும் இரவும் துன்புறுத்தும் பொருள்களுமாகி வருந்தி, திருவாய்ப்பாடியிலே ஒரு சமயம் கண்ணனை பிரிந்த பெண்களெல்லாம் ஒரு மாலை பொழுதில் பட்ட பாட்டினை இவள் ஒருத்தியே பட்டு கூப்பிடுவதாக செல்கிறது இந்த திருமொழி. அந்த ஆய்ச்சிமார்களின் துன்பம் தமக்கு பிறந்து அவர்களைப் போலவே ஆற்றாமை கரைபுரண்டு பேசுகிறார். தலைவனை பிரிந்த தலைவி மாலை பொழுது கண்டு இறங்குவதே இந்த திருமொழி. தலைவனை பிரிந்த தலைவி மாலை பொழுது கண்டு, இரவு கண்டு, இருளை கண்டு இறங்குவதே இந்த திருமொழி. இந்த 5ஆம்
திருமொழி. திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய இந்த 8ஆம் பத்தின் 5ஆம் திருமொழி. திருக்கண்ணபுரத்திலே மூலவர் நீலமேக பெருமாள், சௌரிராஜன் நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம், உற்சவர் சௌரிராஜ பெருமாள், தாயார் கண்ணபுர நாயகி, தீர்த்தம் நித்திய புஷ்கரணி, விமானம் உத்பாலவதக விமானம், காட்சி கண்டவர்கள் கண்வ முனிவர், கருடன், தண்டக மகரிஷி, உபரிசவரசு. இந்த திருக்கண்ணபுரத்தின் சிறப்புகளை ஏற்கனவே முதல் 4 திருமொழிகளின் முன்னுரைகளிலும் கூட நாம் அனுபவித்திருக்கிறோம். மேலும் சில சிறப்புகளை இந்த திருமொழியின் முன்னுரையிலே பார்க்கலாம். இந்த தலம் விமான தரிசனம் செய்ய முடியாத திருத்தலமாகும். விமான தரிசனம் செய்வது என்பது சுவாமியை தரிசனம் செய்த பலன்களை தரக்கூடியது. கோயில்களில் கருவறைக்கு மேல் இருக்கும் விமானத்தை சுவாமியின் விமானமாகவே, சுவாமியின் வடிவமாகவே கருதுவது ஐதீகம். ஆனால் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலிலே கருவறைக்கு மேல் உள்ள விமானத்தை தரிசனம் செய்ய இயலாது. உத்பலாவதகம் எனப்படும் இந்த விமானத்திலே மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. எனவே இந்த விமானத்தை தரிசனம் செய்ய முடியாத வகையில் சுற்றிலும் உயரமான சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அடுத்து இந்த திருத்தலத்திலே விபீஷ்ணருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. ராமபக்தரான விபீஷ்ணருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. மனித அவதாரமாக வந்த மகாவிஷ்ணுவிற்கு சேவை செய்த விபீஷணர், ராமாவதாரத்திலே சேவை செய்த விபீஷணர் அவரது தெய்வ நடையை காண வேண்டும் என்று ராமபிரானிடம் வேண்டினார். நீ கிடந்த அழகை திருவரங்கத்திலே கண்டேன், எம்பெருமானே நீ கிடந்த அழகை திருவரங்கத்திலே கண்டேன், நின் நடை அழகையும் காண வேண்டும் என்று விபீஷணர் கேட்க, கண்ணபுரத்திலே காட்டுவோம் வா என்றார் எம்பெருமான். அதன்படி விபீடனனுக்கு இங்கே திருக்கண்ணபுரத்தில் நடையழகு காட்டியதாக ஐதீகம். இன்றும் அமாவாசை தோறும் இந்நிகழ்ச்சியை சித்தரிக்கும் திருவிழா இங்கே நடைபெறுகிறது. சுவாமியின் நடையழகை தரிசிப்போரின் பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முக்தியளிக்கும் ஸ்தலங்களான வேங்கடம், ஸ்ரீமுஷ்ணம், திருவரங்கம், தோத்தாத்திரி, சாலக்கிராமம், பத்ரீகாச்சிரமம், நைமிசாரண்யம் இவற்றில் ஒவ்வொன்றிலும் அஷ்டாட்சரத்தின் ஒவ்வொரு எழுத்தாக இயங்கும் பெருமான் இவ்விடத்திலே திருக்கண்ணபுரத்திலே திருவஷ்டாட்சர எழுத்துக்களின் மொத்த சொரூபமாக இலங்குகிறார். இது பாத்ம புராணத்தின் 5ஆம் காண்டத்தில் 110வது அத்தியாயத்தில் 44, 45, 46 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சௌரிராஜ பெருமாள், சௌரி என்ற சொல்லுக்கு யுகங்கள் தோறும் அவதாரம் எடுப்பவன் என்று பொருள். 75 சதுர்யுகங்களை கொண்டது இந்த ஸ்தலம் என்றும் கூறுவர். இந்த இடத்திலே பெருமாள் மும்மூர்த்திகளாக காட்சியளிக்கிறார். வைகாசி பிரம்மோற்சவத்தில் 7வது நாளில் ஸ்திதி காத்தருளும் நிலையில் மகாவிஷ்ணுவாகவும், இரவு தர்ப்பநாளங்களால் கட்டப்பட்டு தாமரை புஷ்ப மத்தியில் சிருஷ்டி நிலையில் பிரம்மாவாகவும், அன்றே விடியற்காலையில் 1 முகூர்த்த நேரம் 3.25 மணி நேரம் சம்ஹாரம் செய்யும் ருத்ரனாகவும் சிவனாகவும் காட்சியளிக்கிறார். 108 திவ்ய தேசங்களில் இது எங்கும் இல்லாத பெருஞ்சிறப்பாகும். தலம், வனம், நதி, கடல், நகரம், தீர்த்தம், விமானம் என்ற 7 புண்ணியங்களும் ஒருங்கே அமைந்துள்ள ஸ்தலம் இந்த திருக்கண்ணபுரம். இந்த அமைப்புள்ள இடத்தில்தான் அஷ்டாட்சர மந்திரம் சித்திக்கும் என்பது சூட்சுமமாகும். கிருஷ்ணாரண்யம் என்றும் தண்டகாரண்யம் என்றும் இந்த திருத்தலம் கண்ணபுரம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சில சிறப்புகளை அடுத்த திருமொழிகளின் முன்னுரைகளிலே பார்க்கலாம். நாளை முதல் இந்த 5ஆம் திருமொழி பாசுரங்களை அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருமங்கை ஆழ்வார்
திருவடிகளே சரணம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் சௌரிராஜப் பெருமாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார், ஆச்சாரியர், ஜீயர் திருவடிகளே சரணம்.